கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜேடிகே டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். பிப்ரவரி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வருவது வேலண்டைன்ஸ் டே. இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே அன்பு செய்யவும் அன்பு செய்யப்படவும் ஆசைப்படுகிறார்கள். 2025ஆம் ஆண்டில் கடந்த ஆண்டை விட வேலண்டைன்ஸ் டேக்காக சாக்லேட்ஸோட சேல்ஸ் பார்த்தோன்னா 15 to 18% அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் யூஎஸில் சாக்லேட்ஸ் மட்டும் 78 மில்லியன் பவுண்ட்ஸ் ஆஃப் சாக்லேட்ஸ் சேல்ஸ் ஆகிருக்குதான். இந்தியாவில் 25,000 crores இது வரைக்கும் சாக்லேட் சேல்ஸ் ஆகிருக்குது. இன்னும் அதை தவிர கார்ட்ஸ், கிஃப்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய ஆர்டிகிள்ஸ் சேல்ஸ் ரொம்ப அதிகமாக இந்த மந்தில் இருக்கிறது என்று ரிசர்ச் சொல்லுது. இந்த ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்கும் லவ், அன்பு அப்படிங்கிறத அடையணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. லவ் இல்லாத ஒரு வாழ்க்கையை நினச்சி பார்த்தாலே ரொம்ப பிட்டிஃபுல்லாக தான் இருக்கும். இந்த வேர்ல்டில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் லவ் ரொம்ப நெசசரியாக இருக்குது. பார்த்தோன்னா ஈவன் நம்மளுடைய பெட் அனிமல்ஸ் ஆகட்டும், இல்லை பிளான்ட்ஸ் ஆகட்டும், எல்லாத்துக்குமே லவ் ரொம்ப அவசியம். ஆனால் இன்றைக்கு இந்த லவ் அப்படிங்கிற அந்த வேர்டை எதிர்பாலரோடு கொண்டுள்ள ஒரு அன்புக்கு அன்பு அப்படிங்கிற ஒரு மீனிங்கை சாத்தான் செல்ஃபோன், யூடியூப், சினிமா போன்ற மீடியாஸ் மூலமாக இளைஞருடைய மனதில் உட்புகுத்திட்டான். ஆனால் நம்மளுடைய லைஃப்பில் ஒவ்வொரு ஃபேஸஸ் ஆஃப் லைஃப் வரும்போது ஒவ்வொரு விதமான அன்புக்குள்ளாக, லவ்வுக்குள்ளாக நம்ம கடந்து வருகிறோம். அன்பு அதுங்கிறது அம்மா அப்பாவை நேசிக்கிறது, அன்பு செய்கிறது, சகோதர சகோதரிகளை நேசிக்கிறது, ஃப்ரெண்ட்ஸை நேசிக்கிறது. இது எல்லாம் ஒன்றா அப்படின்னா டெஃபினெட்லி நோ. ஒவ்வொன்றுக்கும் வேறு வேறு விதமாக இருக்கிறது. ஸோ இந்த லவ் அப்படிங்கிறது பைபிளில் கர்த்தர் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆண்டவர் இந்த உலகத்தை உண்டாக்குறப்போ ஆவி, ஆத்துமா, சரீரம் அப்படின்னு சொல்லி உண்டாக்குனாங்க. இல்லை இன்றைக்கு அந்த சரீரம் மாமிசம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இச்சை, ஆசை அப்படின்னு சொல்லி ரொம்ப தரம் தாழ்ந்து விட்டது. இதில் நம்ம எதிர்பாலரோடு உள்ள லவ் மாத்திரம் இல்லை, இன்றைக்கு ஆண் ஆணோடு, பெண் பெண்ணோடு வயது வித்தியாசம் இல்லாமல் திருமணம் செய்து கொள்ளும் அளவுக்கு அநீதியான கேடுகள் இந்த உலகத்தில் அதிகமாக பெருத்து விட்டது. சாத்தான் நம்ம யாரும் சின்ன பிள்ளைங்க கையில் செல்ஃபோன் கொடுக்கக்கூடாது, பார்க்கக்கூடாது, ஆன்லைனில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வளர்த்த காலம் போய் இந்த கொரோனா பீரியடில் என்ன பண்ணோம், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஈவன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் மொபைல், ஆண்ட்ராய்டு மொபைல் நீங்கள் கையில் வைக்கணும், ஆன்லைனில் கிளாஸஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கட்டாயமாக அவங்க கையில் நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்குள்ளாகி இன்றைக்கு அந்த மொபைலில் எவ்வளோ நல்ல காரியங்கள் இருக்குது. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரியான இச்சையான அநீதியான கேடுகள் அதிகமாக பெருத்து விட்டது. ஓகே, கர்த்தர் பைபிளில் நம்மளுக்கு அன்பை குறித்து என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோன்னா 1 யோவான் 4:7-8 வசனங்கள், பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதனால தான் சொல்லுவோம் காட் இஸ் லவ் அப்படின்னு சொல்லி. ஸோ பேசிக்காகவே தேவன், அன்பில்லாதவன் தேவனை அறியான். ஸோ நம்ம எல்லாருக்கும் அன்பு இருக்கணுங்கிறது வேதம் சொல்லுது. அடுத்ததாக யோவான் 13:34-35 வசனங்கள் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், ஏன் இந்த அன்பு முக்கியத்துவம் உள்ளது அப்படின்னு பார்க்கணுன்னா, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்ற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். அப்போ இட்ஸ் நாட் அட்வைஸ். நீங்கள் லவ் ஒன் அனதர் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அன் அட்வைஸ், இது இட்ஸ் ஆர்டர், ஒரு கமாண்ட் கர்த்தருக்கு சொல்கிறாரு. நீங்கள் கண்டிப்பாக அன்பாக இருக்கணும். ஏன் அன்பாக இருக்கணும்?
நீங்கள் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று அறிந்து கொள்வார்கள். ஸோ நம்ம அவருடைய பிள்ளைங்க, அவருடைய சீஷர்கள் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, யூ லவ் ஒன் அனதர். அதுதான், ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். ஓகே, யாரை அன்பு செய்கிறது? நம்மளை அன்பு செய்கிறவங்களையும் அன்பு செய்யணும், செய்யாதவங்களையும் செய்யணும். நம்மளுக்கு பிடிச்சவங்க, பிடிக்காதவங்க, நம்மளை அன்பு செய்கிறவங்க, செய்யாதவங்க, நம்ம மேலே துரோகமாக பண்ணுறவங்க, நம்மளுக்கு துரோகம் பண்ணினவங்க, பண்ணாதவங்க, நம்ம மேலே எரிச்சலாக இருக்கிறவங்க, இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அன்பு செய்ய சொல்கிறாரு. மத்தேயு 5ஆம் அதிகாரம் கடைசி வசனங்களில் கூட உங்களை அன்பு செய்கிறவங்களே நீங்கள் அன்பு செய்தால் அதனால பலன் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ எல்லாரையும் நம்ம அன்பு செய்யணும் அப்படிங்கிறது தான் அவருடைய இது. அதனால தான் கர்த்தர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16 கர்த்தர் சொல்கிறாங்க. ஸோ அவர் நம்மளை விலை கிரயம் கொடுத்து வாங்கியிருக்கிறாரு. ஃபஸ்ட்டில் நம்மளை அவரோட பிள்ளைங்களா ஆண்டவர் படைச்சிருக்கிறாரு. அடுத்து அவர் தன்னுடைய சொந்த குமாரனே இங்கே கொடுத்து நம்மளை விலை கிரயம் கொடுத்து அவர் வாங்கியிருக்கிறாரு. இப்போ ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த வீட்டில் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஆணி அடிக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. ஹவுஸ் ஓனர் திட்டுவாங்க இல்லையா? ஏன்னா அது அவங்களுடைய உடைமை. அதே போல தான் நம்ம யாருக்கு சொந்தம் அப்படின்னு சொன்னால், நம்ம ஆண்டவருக்கு சொந்தம். ஏன்னா அவர் அவருடைய சொந்த குமாரனை தந்து நம்மளை விலைக்கிரயம் கொடுத்து நம்மளை வாங்கியிருக்கிறாரு. ஸோ நம்ம அன்பு, ஒருவர் பேரில் ஒருவர் நம்ம அன்பாக இருக்க வேண்டும் என்ற அவருடைய கட்டளையை நம்ம ஃபாலோ பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மனுஷ அன்பு ஏதோ ஒரு சுயநலத்துக்காக, ஒரு ரீசனுக்காக, எனக்கு இவங்களை அன்பு செஞ்சால் இது கிடைக்கும், இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுற்றி பார்த்தோன்னா ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும், இல்லை சுயநலம் இருக்கும். ஆனால் கர்த்தர் நம்ம பேரில் வைத்திருக்கிற அன்பு அப்படி கிடையாது. அவர் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மை நேசிக்கிறார். அதனால தான் அவரது சொந்த குமாரனையே நம்மளை கொடுத்து விலைக்கிரயம் கொடுத்து நம்மளை வாங்கியிருக்கிறாரு. அடுத்ததாக ஸோ இதில் இந்த வேர்ல்டில் ஒன்லி நம்ம காடோட லவ் மட்டும்தான் இட்ஸ் பியோர், இட்ஸ் அ ஜென்யூன் லவ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கோம் அப்படின்னு சொன்னால், லீட் அ ஹோலி லைஃப். ஸோ இன்றைய காலகட்டத்தில் இந்த லவ் அப்படிங்கிற பேரில் நம்மளுடைய இரண்டாவதாக லீட் அ ஹோலி லைஃப். உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ரோமர் 12:1 நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய சரீரங்களை பரிசுத்தமாக நம்மளை காத்து கொள்றதுக்கு கண்டிப்பாக நம்ம வி மஸ்ட் லீட் அ ஹோலி லைஃப். ஓகே, இதில் சீர்கேடான வீணான பேச்சுகளுக்கு நம்ம விலகி இருக்கணும். அடுத்து இரண்டாவதாக லீட் அ ஹோலி லைஃப். ரோமர் 12:1 என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். பேசிக் கல்லறையும். இரண்டாவதாக லீட் அ ஹோலி லைஃப். ரோமர் 12:1 நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஸோ நம்மளுடைய சரீரங்களை பரிசுத்தமாக பாதுகாத்து கொள்ளணும். மறைவான பாவங்கள் அப்படின்னு எதுவுமே கிடையாது. எல்லாமே ஒரு நாளைக்கு வெளியரங்கமாக்கப்படும். ஆண்டவர் வேசிக்கல்லரையும் விபச்சாரக்காரரையும் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். ஸோ எந்த இடத்துல, எந்த கார்னரில் என்னைக்கு நம்ம இந்த லவ் அப்படிங்கிற பேரில் வேண்டாத அசிங்கமான காரியங்களை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு நாளைக்கு வெளியில் வந்தே ஆகும். இன்றைக்கி நம்ம மீடியாவில் பார்க்கலாம், எத்தனையோ சின்ன சின்ன பள்ளி குழந்தைகள் என்றைக்கோ நடந்தது, அல்ல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம். ஆனால் அது ஒரு நாளைக்கு வெளியில் அவங்களுடைய குடும்பங்கள், கரியர் எல்லாத்தையும் பாதிக்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய சரீரங்களை ஜீவ பலியாக பரிசுத்தமாக பாதுகாத்து கொள்ளணும்.
அது ரொம்ப, ஏன்னா நம்ம எவ்வளோ இயர்ஸ் ஆன பிறகும் கர்த்தர் வந்து நீதியின் சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் மன்னிக்கிற தேவன், அதில் சந்தேகமே கிடையாது. மன்னிக்கிறாரு, மறக்கிறாரு, நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு, எல்லாம் இருக்கும். ஆனாலும் நீங்கள் என்னைக்கு பின்னாடி இந்த இள வயது பாவங்களை நம்ம நினச்சி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக அது வந்து ஒரு கில்ட் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றா நம்ம என்னென்னைக்கு எதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது அதை ஒவ்வொன்றையும் சொல்லி ஆண்டவர்கிட்ட வந்து கன்ஃபர்ஸ் பண்ணும்போது அதை கர்த்தர் மன்னிப்பார். ஸோ இந்த இள வயதில் நம்ம பரிசுத்தமாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். அதுக்கு கர்த்தருடைய வார்த்தையை நம்ம நம்பியிருக்கணும். மூன்றாவதாக ரன், தட் இஸ் ஃப்ளீ ஃப்ரம் ஆல் லஸ்ட்ஃபுல் டிசையர்ஸ். எல்லா இச்சைக்குரிய பாலிய இச்சைக்கு வந்து விலகி ஓடணும். அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி அப்படின்னு கர்த்தர் அழகா சொல்லியிருக்காங்க 2 தீமோத்தேயு 2:22. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்தில் யோசேப்பு கூட என்ன செய்வாங்கன்னு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்க தான். இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லி ஓடிடுவார். ஸோ நம்ம வந்து பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓட வேண்டும் இந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. அதே போல் வந்து இந்த இள வயது எஸ்பெஷலி த யங் சில்ட்ரன் வந்து உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியா இரு அப்படின்னு சொல்லி தீமோத்தேயுல கர்த்தர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ வி ஷுட் லீட் அ ஹோலி லைஃப். தென் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து வெயிட் டில் காட்ஸ் டைம். ஸோ ஃபர்ஸ்ட் லவ் ஒன் அனதர், லீட் அ ஹோலி லைஃப், ரன் ஃப்ரம் ஆல் லஸ்ட்ஃபுல் டிசையர்ஸ், எல்லா இச்சைகளுக்கும் விலகி ஓடணும். அடுத்ததாக வெயிட் டில் காட்ஸ் பிளான். ஸோ ஒவ்வொன்றுக்குமே ஒரு ஏஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஏஜ் டு ஓட் 18 years, ஏஜ் டு மேரி 21 years, பட் யூ ஹாவ் நோ ரைட் டு சூஸ் யுவர் லைஃப் பார்ட்னர் அட் எனி ஏஜ். இதுதான் ஃபேக்ட். ஏன்னா உங்களுக்கு எது கரெக்டு எது தப்பு அப்படிங்கிறது வந்து தெரியாது. அது எல்லாமே நம்மளுடைய பேரண்ட்ஸ்க்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து அவசரமாக சில முடிவுகள் எடுக்கிறோம். நாங்கள் டீச்சிங்கில் இருக்கிறதுனால சில ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸோடைய லைஃப்பை நம்ம கம் அக்ராஸ் பண்ணும்போது, ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டோட அம்மா வந்து அவ்வளோ அழுறாங்க. மேம், எப்படியாவது அந்த என் பிள்ளைய வந்து நீ போக வேண்டாம், மேரேஜ் பண்ண வேண்டாம், ஸ்டாப் பண்ணிடுங்க, நான் இப்படியும் அந்த பையனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், ஆனால் நாட் நவ் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. நான் எவ்வளோ கால் பண்ணி அந்த பிள்ளைகிட்ட வந்து இவ்வளோ கெஞ்சிரும், காலில் விழாத குறையான்னு சொல்லுவாங்களே அப்படி கெஞ்சிரும். ப்ளீஸ் நீ வந்து இன்னைக்கு வேண்டாம், ஆனால் நாங்களே உனக்கு வந்து உங்கள் அம்மா அப்பாட்ட பேசுகிறோம், வேண்டாடா இன்னைக்கு மேரேஜ் பண்ண வேண்டாம், நீ வெயிட் ஒரு இன்னைக்கு வேண்டாம், மேபி டுமாரோன்னு கூட வேண்டாம் இருக்கட்டும், இன்னைக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னோம். பட் ஷி டிட்ன்ட் லிசன். ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டா. செகண்ட் இயரில் ஒரு கேர்ள் பேபி அழகாக பிறந்துடுச்சு. பட் எக்ஸாமை எழுத வச்சுட்டாங்க, எழுதிட்டா. தேர்ட் இயரில் அவளுக்கு அந்த பையனோட ஒத்து வரல, டைவர்ஸ். ஸோ அவசரமாக எடுக்கிற சில முடிவுகள்னால வாழ்க்கை கேள்விக்குறியாகி விடுகிறது. ஸோ அதுதான் வெயிட் டில் காட்ஸ் டைம். காட்ஸ் பிளான், ஒவ்வொருவரை குறித்து ஒவ்வொரு பிளான் வைத்திருப்பார். ஒரு 5 ரூபாய்க்கு உள்ள ஒரு பென்சிலுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது, டு ட்ரா அல்ல டு ரைட் அப்படின்னு சொல்லி. நம்ம ஒவ்வொருவரும் அவ்வளோ விலையேற பெற்ற ஹியூமன். கர்த்தர் அவ்வளோ அழகாக இந்த மூன், சன், ஸ்டார்ஸ், பிளான்ஸ், எவ்ரிதிங் அவர் க்ரியேட் பண்ணி நம்மளையும் மனுஷனாக ஹியூமன் பீயிங்காக அவ்வளோ அழகாக நம்மளை படைச்சி, அதுவும் இல்லாமல் திரும்ப நம்ம வந்து நம்மளோட சின் பண்ணி நம்ம ரொம்ப பாவம் செய்து நம்ம கெட்டு போனதுனால திரும்ப அவரே தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பி விலைக்கிரயம் கொடுத்து நம்மளை நம்மளுடைய பாவத்திலிருந்து மீட்டெடுத்து இன்றைக்கு வந்து பரிசுத்த ஆவியானவராக உங்களுக்கும் எனக்கும் ஜீவன் தரும் ஆவியானவராக நம்ம கூட இருந்து இந்த பாவ காரியங்கள்லேருந்து நம்ம விடுபடுறதுக்கு அவர் உதவி செய்கிறாரு. இப்பேற்பட்ட கிறிஸ்து நம்ம ஒவ்வொருவரை குறித்து இவ்வளோ அழகான ஒரு பியூட்டிஃபுல் பிளான் வைத்திருக்கிறாரு. ஆனால் அதை நம்ம வந்து எப்படி நம்ம மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான். இதே போல் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸிபிஷன் போயிட்டோன்னா சின்ன பிள்ளைங்களில் கையில் காசு கொடுத்துருப்பாங்க அம்மா அப்பா.
ஃபஸ்ட்டு ஒரு ஷாப் போனோடனே நிறைய பிடிக்கும், உடனே ஏதாவது வாங்குவோம். திரும்ப செகண்ட் ஷாப்பு, தேர்டு, ஒரு ஃபஸ்ட்டில் இருக்கிற ஒரு 4-5 கடைகளுக்கு போய் நம்ம கையில் இருக்கிற காசெல்லாம் செலவழிச்சிருவோம். அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்தா உள்ளே நிறைய கடைகள் இருக்கும். இன்னும் அதை நம்ம 10 ரூபாய்க்கு வாங்கின பொருள் 5 ரூபாய்க்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுவோம், ஐயோ நம்ம காசை இவ்வளோ அவசரப்பட்டு ஸ்பெண்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி. இதே போல தான் நம்மளோட அவசரமாக எடுக்கிற நிறைய முடிவுகள் நம்மளுடைய வாழ்க்கையில் தவறுதலாக போய்விடுறதுக்கு காரணமாகிடுறது. அடுத்ததாக ஆண்டவர் இந்த அன்பு யாரை லவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். யோவான் 15:12 என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உங்களில் அன்பாக இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாக ஸோ அவருடைய கற்பனையே என்னது தான், நம்ம அன்பாக இருக்கணும் அப்படிங்கிறது. ரோமர் 8:37 என்ன சொல்கிறாங்கன்னா, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த வேலண்டைன்ஸ் டே இந்த மந்த்து செலிப்ரேட் பண்ணுறப்போ இது ஒரு 14 days தான். இந்த February 7th பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டே அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 21st February 14th வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு சொல்கிறோம். 21st பார்த்தீங்கன்னா பிரேக்கப் டே அப்படின்னு ஆயிடுது. ஏன்னா ரோஸ் டே, ஹக் டே, ப்ரப்போஸ் டே, சாக்லேட் டே, டெடி டே, அப்புறம் ப்ராமிஸ் டே, ஹக் டே, இப்படி ஒவ்வொரு டேயாக சொல்லி வேலண்டைன்ஸ் டே சொல்லி அதுக்கப்புறம் February 21st பிரேக்கப் டேயாம். ஸோ ஒரு 14 days எல்லாம் பண்ணி முடிஞ்சு போகிற அன்பை குறித்து நம்மளுக்கு கர்த்தர் சொல்லலை. அப்படிப்பட்டதான அன்பு நம்மளுக்கு எந்த கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ அது இந்த உலக பிரகாரமான அன்பு, ஜஸ்ட் ஃபார் ஃபன் அண்ட் ஃபார் இமோஷன்ஸ். ஆனால் நம்ம கர்த்தர் கொடுக்கறது இது இமோஷ்னலாக இல்லை, இது அவர் நம்ம நித்திய காலமாக அவரை அன்பு செய்கிறதுக்காக உள்ளது. அதனால தான் நம்ம நிறைய நேரங்களில் நினைக்கலாம், இது எப்படி ஆகும் நான் நினைக்கிறேன். ஆனால் நம்ம இந்த அன்புங்கிற பேர், லவ் அப்படிங்கிற பேரை சொல்லி நிறைய பேர் நம்மளை சீட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். ஸோ இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோம். ரோமர் 8:37 சொன்னது போல் ஆண்டவருடைய அன்பை வச்சு தான் நம்ம ஜெயம் கொள்ள முடியும். 1 கொரிந்தியர் 13:4-8 நம்மளுக்கு அழகாக சொல்கிறாங்க, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமையில்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், அன்பு ஒரு காலும் ஒழியாது அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ 1 கொரிந்தியர் 13:4-8 பார்த்தீங்கன்னா இதுதான் ஆண்டவருடைய அன்பு. அதே போல் 1 கொரிந்தியர் 13:13 விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. ஸோ அன்பு நேயர்களே, இன்னைக்கு நம்ம காட்ஸ் லவ் எப்படிப்பட்டதான ஒரு அன்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த காலகட்டத்தில் பலவிதமான அன்புகள், மாய்மாலமான அன்பு, இல்லை ஒரு ரீசனுக்காக நம்மளை அன்பு செய்கிற அன்பு, சுயநலத்துக்கான அன்பு, அதெல்லாம் இருக்கும்போது நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய அன்புனால நம்ம கட்டப்பட்டவர்களாக இருக்கணும். அது எப்படி நம்ம அப்படி வாழ முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக மாற்றுகிறது நம்மளுடைய பரிசுத்த ஆவியானவர். ஸோ அவருடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் அந்த பூரண அன்பில் பலப்பட்டிருக்க அவர் நம்மை உதவி செய்வராக. ஜெபம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட சுவாமி, நாங்கள் மனுஷ அன்பு எப்படிப்பட்டது, தெய்வீக அன்பு எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கர்த்தாவே, நீங்கள் எங்களை விலக்கிறையும் கொடுத்து வாங்கியிருக்கீங்க. நாங்கள் எல்லாரும் உங்கள் அன்பில் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள்னு சொல்கிற உங்கள் கட்டளையே நாங்கள் கீழ்ப்படிந்து ஆண்டவரே, அதனால நாங்கள் உங்கள் பிள்ளைங்க, உங்கள் சீஷர்கள் அப்படிங்கிறத மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய காரியங்களை நீர் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணும்படியாய் செபிக்கிறோம். உங்கள் அன்பை எங்களுக்கு தாங்க. நாங்கள் உங்கள் அன்பு, நீங்கள் எங்களை நேசித்த அந்த அன்பை நாங்கள் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம்.
மாய்மாலமான சுயநலமான அன்பிலிருந்து விடுபட்டு உங்கள் அன்பினால் நாங்கள் நிலைத்திருக்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.